யுத்தம் மௌனிக்கப்பட்டு 7 வருடங்கள் கடந்த நிலையில் தமது சொந்த காணிகளில் மீள்குடியமர்த்தப்பட்ட பெரும்பாலான மக்கள் இன்று வரை தற்காலிக வீடுகளிலேயே வாழ்ந்து வருகின்றனர். ஓமந்தை நாவட்குளம் கிராமத்தில் 37 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இவர்களில் ஒரு சிலருக்கு நிரந்தர வீடு வழங்கப்பட்ட போதிலும் பலர் பல வருடங்களாக தற்காலிக வீடுகளிலேயே வாழ்ந்து வருகின்றனர். 2012ஆம் ஆண்டு முதல் தமது சொந்த காணிகளில் மீள குடியமர்த்தப்பட்ட தமக்கான வீடுகளை பெற்றுத் தருவதற்கு இதுவரையில் எவரும் நடவடிக்கை எடுக்கவில்லை என இந்த கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்தியால ஒரு வீட்டு திட்டம் இல்லை. இப்ப எங்களுக்கு நாங்க தகரக்கோட்டில் அதுல தான் பயிற்சி கொண்டிருக்கிறோம். பாராளுமன்றத்துல எங்களுக்கு இந்த எம்பிமார்கள் இருக்கிறோம், எங்களை பற்றி ஒரு கதைப்பும் இல்லை. நாங்கள் இப்ப இந்த பம்மாடு எல்லாம் வீடு கட்டி கொடுத்துருக்கணும், அதுல ஆடு மாடு தான் படுத்திருக்கு. எங்களுக்கு அப்படி ஒரு இஞ்சால ஒரு உதவி செய்திருந்தால் அவைகளுக்கு இதா இருக்கும். ஒரு எம்பிமாரும் எங்களை கேட்கறதும் இல்லை, போட் பண்றதா நாங்களும் போட் பண்றோம், ஒரு தரமே கேட்கறதும் இல்லை. எங்களை என்ன செய்கிறீர்கள் கேட்கறதும் இல்லை, ஒரு உதவியும் செய்வதும் இல்லை. யுத்தத்தினால் இடம்பெயர்ந்து பூந்தோட்ட முகாமில் பல வருடங்களாக பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் வாழும் மக்களை நியூஸ் ஃபர்ஸ்ட் மீண்டும் சிந்தியுங்கள் திட்டமூடாக நாம் சந்தித்திருந்தோம். பூந்தோட்ட முகாமில் உள்ள மக்களும் நிரந்தர வீட்டு திட்டமின்றி குறுகிய அறைக்குள் வாழ்ந்து வருகின்றனர்.